இந்த எஸ்ஐஆருக்கு டிஎம்கே எதிர்ப்பு தெரிவித்தாலும் இதுலயும் சில சதி வேலைகளை பார்த்துட்டு தான் இருக்காங்க. வாங்க என்னன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எஸ்ஐஆருக்கு டிவிகே சைடு என்ன சொல்றாங்கன்னா, இந்த எஸ்ஐஆரை நாங்க வேணாம்னு சொல்லல, இந்த எஸ்ஐஆர்ல உள்ள குளறுபடிகளை எளிமையாக்கிட்டாங்கன்னு தான் சொல்றோம். அதாவது வாக்காளர் பட்டியலில் இருந்து இந்த பெயர்கள் நீக்கப்படும் போது சரியான நடைமுறைகளை பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். அடுத்த பெயர்கள் நீக்கப்பட்டா சம்பந்தப்பட்டவர்களுக்கு முன்கூட்டிய தகவல்களை தெரிவிக்க வேண்டும். அதற்கடுத்து வாக்காளர் நீக்கம் குறித்த புகார் மனுக்களை தேர்தல் ஆணையம் தீவிரமாக சரிபார்க்க வேண்டும். இந்த முறைகேடுகளை சரி செய்து ஒவ்வொரு குடிமகனோட வாக்குரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என தமிழக வெற்றி கழகம் வலியுறுத்துகிறது. இதே நேரத்தில் தளபதி விஜய் அவர்கள் கிட்ட ஒரு கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, தளபதி கச்சேரி பாடல போஸ்ட் போடாத தளபதி எஸ்ஐஆர் வீடியோவை தன்னோட ஆக்டர் விஜய் இண்டிவிஜுவல் அக்கவுண்ட்ல அப்லோட் பண்ணியிருக்காரு. காரணம் இந்த எஸ்ஐஆர்னா என்னன்றது மக்களுக்கு தெளிவா புரியுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த பூத் லெவல் ஆபீசர்ஸ், பூத் லெவல் திமுக ஏஜென்ட்லாம் அவங்களுக்கு தகுந்தபடி தன்வசப்படுத்த திமுக ஓட்டர்ஸ்க்கு மட்டும் ப்ராப்பரா ஃபார்ம் ஃபில் பண்றாங்க. இதை தாண்டி இங்க இன்னொரு அதிர்ச்சி தகவல் என்னன்னா, தமிழகத்துல 6,41,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. இதுல 6 கோடி பேருக்கு இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்கு. இன்னும் பல பேருக்கு இந்த எஸ்ஐஆர் ஃபார்மே வரல அப்படின்றது தான் உண்மை. சோ மக்களே, டிவிகே, என்டிகே, ஏடிஎம்கே தொண்டர்களே உஷாரா இருங்க. இதுல அதிகமா பாதிக்கிறது புது வாக்காளர்களா தான் இருப்பாங்க. பல பேர் கனவோட இருக்கீங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு. சோ டைம் எடுத்து இத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த எஸ்எஸ்ஆர்ல இந்த கள்ள ஓட்டு போடுறது தான ப்ராப்ளம். அதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு குடும்பத்திலுமே இறந்தவர்களோட ஓட்டு, வெளியூர் வெளிநாடு குடிபெயர்ந்தவர்களோட ஓட்டு, அப்புறம் திருமணமான பெண்கள் வந்து பிறந்த வீடு புகுந்த வீடு இருக்கின்ற ஓட்டை வந்து சரி பண்ணி இப்படி எளிமையா ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணாலே கள்ள ஓட்டு போடுறது தடுக்கப்படுது. எதுக்குங்க இப்படி தேவையில்லாம எல்லாருக்குமே குழப்பத்தை ஏற்படுத்துற இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்? ஆனா இதுல வேற ஏதோ சதி இருக்குது அப்படின்றது மட்டும் நல்ல தெள்ள தெளிவாகவே தெரிகிறது. சோ சதியோ விதியோ மதியால் வெல்வோம். விழித்துக் கொள்ளுங்கள் மக்களே, உங்கள் வாக்குரிமை கிடைக்க.